எல்லாம் ஓகே. பயாஸ்கோப்ல வெங்காயம் படத்தை எடுத்தது எப்படின்றதுக்கு சொல்லணும் காரணம் வேற ஏதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் படம். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து அந்த படம் எடுத்த கஷ்டம் உங்களுக்கு இருக்குது. இப்ப திருப்பி அவங்களே வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு என்ன ஐடியா? அதான் சார், இப்போ வெங்காயத்தோட ப்ரொமோஷன் டைம்ல வெங்காயம் ப்ரொமோட் ஆனதுக்கு காரணம் ரெண்டு விஷயம். அதுக்குள்ள இருந்த கண்டென்ட், இன்னொன்று இந்த படம் எப்படி எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது. அந்த டைம்ல கிரியேட்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சொன்ன ரிவ்யூ இதுதான். நாங்களாம் நிறைய நாள் காத்திருந்துருக்கோம், நம்மகிட்ட ஒரு கதையை ரெடி பண்ணிட்டோம், இதுக்கு இன்னொரு எங்கேயாவது வானத்திலிருந்து வந்தால் தான் நமக்கு இது வந்து படமாக மாறும்னு நினச்சிட்டு இருந்தோம். எவனையுமே எதிர்பார்க்காம எனக்கு யாரெல்லாம் என் பின்னாடி நிற்கிறாங்களோ அவங்களெல்லாம் வச்சுட்டு என்னால் ஒரு படம் எடுத்துட முடியும்னு இருக்கிற கான்ஃபிடென்ட் எங்களுக்கு வந்து பெரிய மோட்டிவாக இருக்குது அப்படின்னாங்க. இது நம்ம எங்கேயாவது இன்டர்வியூவில் இந்த மாதிரி சும்மா நம்ம நேரடியாக பேசும்போது பேசின விஷயங்கள் தான். அப்போது இந்த மாதிரியான மோட்டிவேஷன் விஷயத்தை ஏன் ஒரு படமாகவே கன்வெர்ட் பண்ணிட்டா என்ன? ஏன்னா மிஸ்கின் அண்ணன்லாம் நீயான பேசும்போது சொல்லியிருப்பார், இவங்க கதை, இவங்க அப்பா சொல்ற டீட்டெயில், இவங்க பாட்டி சொல்றது, இந்த தம்பிங்க சொல்றது, இதெல்லாம் கேட்க இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். இன்னைக்கு 1-to-1 நிகழ்ச்சியில் நம்ம வந்து யாரை சந்திக்க போகிறோம்னா, பயாஸ்கோப் படத்துறை இயக்குனர், வெங்காயம் படத்துறை இயக்குனர். வெங்காயம் படத்துறை இயக்குனர் ஏன் ரெண்டாவது சொல்லணும்னா, பயாஸ்கோப் படம் வந்து வெங்காயம் படம் எப்படி எடுக்குன்றதுக்காக சொல்லப்பட்ட படம். அதனால் பயாஸ்கோப் படத்தில் வெங்காயம் இருக்குது, வெங்காயம் படத்தில் பயாஸ்கோப் இருக்குது. இந்த ரெண்டு படத்துலையும் ஒரே டைரக்டர் வந்து சங்ககிரி ராஜ்குமார். வணக்கம். வணக்கம் சார். சார், வெங்காயம் படம் ரிலீஸ் ஆன போது வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணதெல்லாம் விட்டுருங்க, அது பயாஸ்கோப் வரும். நீங்கள் அந்த படம் பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன ஐடியாவில் பண்ணீங்க? அதான் சார், ஃபஸ்ட்டு உண்மையிலே நம்ம பயாஸ்கோப்பில் சொன்ன மாதிரி நம்ம குடும்பத்தில் நடந்த ஒரு இழப்பு, அது ஏற்படுத்தின வலி, அதுதான் நம்ம அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு தூண்டுச்சு. நம்ம சினிமாவுக்கு வந்திருக்கிறோம், சினிமாவில் நம்ம வேறு மாதிரி கதைகள் பண்ணோம். நம்ம எப்பவுமே ஒரு இன்ஸ்பயர் பண்ணுற படம் வந்து ஒரு கமர்ஷியலாக பெரிய ஹிட் ஆகிற படத்தில் தான் நம்ம இன்ஸ்பயர் ஆகும். அது எங்கேயோ போய் தேடி பார்த்து ரொம்ப மாற்று சினிமாவை பண்ண படங்கள் நம்ம கவனத்துக்கு வராது, ஊரில் இருக்கிறவங்களுக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம வேறு ஏதோ ஒரு படம் பண்ணத்துக்கு தான் வந்தோம். ஆனால் குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்பு, அதை தொடர்ந்து நம்ம சமூகத்தை கவனிக்கும் போது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனம், மூட நம்பிக்கைகள், இதெல்லாம் வந்து இன்னும் இந்த அறிவியல் காலத்துல எவ்வளோ மக்களை பாதிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய வலியாகவும் வேதனையாகவும் இருந்துச்சு. ஸோ நம்ம இதை வந்து சினிமாவில் வந்து சும்மா எதையோ ஒன்று சொல்லிட்டு நம்ம கடந்து போகிறத விட, சினிமான்னு ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா இதை ஒரு சுவாரஸ்யமாக, ஒரு இளைமறை காயா, ஒரு த்ரில்லா, ஒரு ஸ்க்ரீன் பிளேல ரொம்ப மக்களுக்கு பிரச்சார நெடி இல்லாமல் எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்லணும்னு நினச்சி தான் வெங்காயம் எடுத்தோம். அதை வந்து ஒரு கமர்ஷியலாக பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு பிஸ்னஸ் வேல்யூ உள்ள படமாக தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி அதுக்காக பெரிய ட்ராவல் ஒன்று நம்ம முன்னெடுக்கிறோம். அது இங்கே இருக்கிற சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து அதோட நம்ம தேவையை அவங்களுக்கு புரிய வைக்கவே முடியல. அப்போது தான் சரி, நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் மூவி வந்து, ஏன்னா டிஜிட்டல் வந்த காலகட்டம், அது ஒரு பெரிய ரெவல்யூஷனாக வந்து இண்டஸ்ட்ரியே மாற்றி போட்ட காலகட்டம். சரி, நம்மளே பண்ணிடுவோம் அப்படின்ட்டு எனக்கு வந்து தமிழன் தொலைக்காட்சியிலையும் மக்கள் தொலைக்காட்சியிலையும் வாரம் ஒரு எபிசோடாக எடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. டிஜிட்டல் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்ட்டு, ஓகே, படங்களுக்கும் வந்து டிஜிட்டல் கேமராஸ் வந்து அப்ளை ஆகிட்டு இருந்த டைமில் ஓகே நம்ம இறங்கி பண்ணிவிடுவோம். இது அப்போ கம்பேர் பண்ண கேமராக்களை விட கம்மியாக இருக்குமா எச்சா இருக்குமான்னு இல்லை, கண்டென்ட் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், மக்கள் வந்து இதை வந்து ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு இண்டிபெண்டாக பண்ணணும் ஆரம்பித்து தான் அந்த வெங்காயம் ஸ்டார்ட் ஆச்சு. வெங்காயம் வந்து நீங்கள் இண்டிபெண்டாக, அப்போ அன்னைக்கு டேட்டுக்கு வந்து இண்டிபெண்ட் ஃபிலிம்ன்றதே ஒரு மிகப்பெரிய லக்ஸரி தான். ஏன்னா அவ்வளோ ஈஸியாலாம் பண்ண முடியாது, அது எங்கே போய் ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. உலகப்பட விழாக்களில் மட்டுமே இருக்கிற காலமும் கிடையாது அது. இப்போ இன்னைக்கு இருக்கிற மாதிரி வெறும் இலைகளாக போட்டுட்டு ஒரு 25 ஃபெஸ்டிவல், ராஜஸ்தான் ஃபெஸ்டிவல், ஜபல்பூர் ஃபெஸ்டிவல், வளர்த்தரவாக்கம் ஃபெஸ்டிவல்லாம் அனுப்ப முடியாது. அதை எப்படியும் அதுக்கு ஒரு தொகை செலவு பண்ணி தான் ஆகணும். நம்ம
அது பணமாகறதுக்கான விஷயம்தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சினிமா வந்து எப்படி இருந்தாலும் எனக்காவது ஒரு நாள் போட்ட காசில் ஒரு 10 ரூபா வந்த போது தான் நம்ம செலவு பண்ண காசுக்கு திருப்பி 300 படத்தை எடுக்க முடியும். நம்ம ஆசையை வந்து பேஷனை வந்து சொல்ல முடியும். ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கிரிட்டிக்கலாக ரொம்ப அக்ளைம் ஆச்சு. அக்ளைம் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த படம் தியேட்டரில் ஓட முடியாமல் போய் சேரன் சார் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு அதை வந்து பெரிய லெவலுக்கு வந்து கொண்டு போய் ரீரிலீஸ் பண்ணதெல்லாம் வந்து உண்மையாகவே வந்து வரலாற்றில் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அப்போது நீங்கள் என்ன நினச்சிங்க? சரி, நம்ம இப்படி ஒரு நல்ல படம் எடுத்துட்டோம், நல்ல படம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்படி தான் கஷ்டப்படுறோம், இதெல்லாம் பண்ணுறோம் போது இது இவ்வளோ தேவையாக இருக்கா? திரும்பவும் இண்டிபெண்டன்ட் ஃபிலிமுக்கு இவ்வளோ சினிமாக்காரர்களுடைய ஆதரவு தேவையாக இருக்குன்னு யோசிச்சுங்களா? இல்லை சார், அது எப்படின்னா நம்ம ஒரு கோடாலி கதை சொல்லுவாங்கல்ல, ஒருத்தன் கோடாலியை தொலைச்சிருவான், இந்த கோடாலியான்னு எடுத்துக்காட்டும், அப்புறம் வந்து வெள்ளி கோடாலி எடுத்துக்காட்டும், தண்ணிக்குள்ளே விழுந்துரும். இதை கோடாலி காட்டும், அவன் இல்லம்பா. இன்னொரு வெள்ளி கோடாலி எடுத்துக்காட்டு, இதுதான் கேட்கும், இல்லம்பா. அவனோட ஒரிஜினல் கோடாலி ஒரு மரக்கோடாலி எடுத்தாந்து காட்டி இதுவானா ஆமா அப்படிமா. அந்த தேவதை வந்து இந்த உண்மைக்காக நான் 3 உனக்கு பரிசு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வெங்காயமுக்கு நடந்துச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்மளால அந்த கோடாலி நமக்கு அது ஒன்று தான் நம்ம வாழ்க்கையாக இருந்துகிட்டு இருந்தோம். நம்ம சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு தங்க கோடாலி கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் சேரன் வந்தது எனக்கு. ஏன்னா அந்த படத்தில் இருந்த அந்த உண்மை. நான் எனக்கு எதை பற்றியுமே கவலைப்படலை. நான் இதை சொல்லுவேன், எடுப்பேன், வெளியிடுவேன். எனக்கு தெரிஞ்ச வகையில் எடுப்பேன், எனக்கு தெரிஞ்ச வகையில் வெளியிடுவேன் அப்படின்னு தான் நான் வெளியிட்டேன். அதை சேரனை உள்வாங்கும் பொழுது தான் இல்லை உனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன், எடுத்தது வரைக்கும் பிரச்சனை இல்லை, வெளியிடுறதுல வேற ஒரு டெக்னிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை இயக்குநர்கள், ப்ரொடியூசர்ஸ் இது எல்லாரையுமே அவர் கூப்பிட்டுட்டு வந்து பண்ணும் பொழுது தான் அது ஒரு பெரிய மாற்றமாக வந்துச்சு. அப்போ அந்த ஒரு படம் எனக்கு பிஸ்னஸ் ஏரியாவில் ஆஃப்டர் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் எனக்கு 2 விதமான பார்வையை உருவாக்குச்சு. ஒரு அட்டர் ஃப்ளாப் அப்படி ஒரு படம் போனால் எப்படி இருக்கும், சூப்பராக கொண்டாடப்பட்டு பெரிய அளவில் பிஸ்னஸ், இன்னைக்கு உச்சகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சேனலில் பிஸ்னஸ், உச்சகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சேனலில் இன்டர்வியூ, இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆனால் எப்படி இருக்குங்க. அது 2மே சேரனால் தான் நடந்துச்சு. எனக்கு வெங்காயம் படத்தை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் வியாபாரம் இதில் வந்து 2 விதமான அனுபவம். ஒரு வெற்றியும் ஒரே படத்தில் பார்த்தேன், ஒரு தோல்வியும் ஒரே படத்தில் பார்த்தேன். ஒரு இயக்குனருக்கு அது கிடைக்காது இல்லை, ஒரு படம் ஜெயிச்சிருக்கும், ஒரு படம் தோத்துருக்கும். அதுக்கு அவர் என்ன நினைச்சிருப்பாரு, ஓகே அந்த கதை நல்ல கதை, இந்த கதை வந்து ஒருவேளை சரியில்லை போல, இல்லை ரிலீஸ் பண்ண டைம் சரியில்லை போல, இப்படிலாம் கம்பேர் பண்ணுறதுக்கு இருக்கும்ல. ஒரே ஃப்ரேம், ஒரே டைட்டில், ஒரே விஷயம், அது ஒன்று தோல்வி ஒன்று வெற்றி. இது எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் படத்தை வந்து நான் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியும் பார்த்தேன், ரிவ்யூ பார்த்தேன். 4 ஃப்ரேம் நம்ம ஸ்ரீதேவி அங்கே நான் படம் பார்த்தேன், ரிவ்யூ பார்த்தேன். சொன்னேன் அதை பற்றி நான் எழுதியிருக்கேன், இந்த படத்தை பற்றி நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமும் வந்து இந்த ஷோக்குலேயும் நான் வந்து கலந்துருக்கிறேன். உங்களுடைய ட்ராவலை கிட்டத்தட்ட 2010 வாக்குலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, ஒரு படம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, போராடி வந்து யாருக்குமே கிடைக்காத அனுபவமாக ஒரே படத்துக்கு 2 வெற்றி தோல்வி 2த்தையும் பார்த்தீங்க. ஏன் திருப்பி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்? அதுதான் நம்ம பண்ணுற தப்பா. சில நேரம் நம்மளே வந்து ரொம்ப நம்மளை அறிவாளின்னு நினச்சிக்கிற ஒரு மூமெண்ட் வரும் இல்லைங்களா. ஓகே, அந்த தோல்வி மட்டுமே எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டாக இருந்திருந்ததுன்னா நான் அடுத்த கட்டம் என்ன பண்ணியிருப்போன்னா, ஓகே நம்ம இண்டிபெண்ட்டாக ஒரு படம் எடுத்தால் அதுக்கப்புறம் மாட்டிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போய் ஒரு ப்ரொடியூசரை அணுகியிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு வெற்றி வந்து ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிறோம்ல. அப்போ என்ன, இதே மாதிரி ஒரு படம் பண்ணால் இன்னொரு சேரன் கிடைச்சிவார். இந்த உலகத்தில் நிறைய சேரன்கள் இருக்காங்க போல இருக்கு. வெங்காயமுக்கு ஒரு சேரன் இருந்தார், அடுத்த படத்துக்கு ஒரு சேரன் வந்துவார். நம்ம அப்படி நடந்து போனால் நம்ம சேரன்களை பார்த்துற முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் வந்து ஒரு தப்பான முடிவு எடுத்து அடுத்த படத்தை நான் சொந்த காசை போட்டு எடுத்துடுறேன். அப்புறம் பார்த்தா எங்கே தேடினாலும் சேரன்களை காணுங்கிற மாதிரி தான். சேரனுன்னு அந்த சமயத்தில் கொஞ்சம் C2 வச்சு அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ நாங்கள் எங்கே தேடினாலுமே சேரனில் சேரனுக்கான அவரும் ஒரு C2 வச்சு விஷயத்தில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் அப்படி போகுது. அப்போ எனக்கு பெரிய அடி வாங்குறேன் நான். அது எங்கே போனாலும் என்னால் ஒரு இண்டிபெண்டன்ட் மூவியை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நான் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்துச்சு, இத்தனை டைரக்டர்ஸ் வந்தாங்க, இவ்வளோ பெரிய கொண்டாட்டம் வந்துச்சு, அடுத்த படமும் இப்படி கொண்டாடப்படுறோம் அப்படின்னு நினச்சி நான் அடுத்து ஒரு தப்பான முடிவு எடுத்துறேன். அப்போ தான் எனக்கு வந்து ஃபினான்சியலாக நான் பெரிய ஸ்ட்ரகிள் இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆனாலுமே என்னென்னா, இது வந்து ஃபினான்சியல் ஏரியாவில் இண்டிபெண்டாக என்னால் ஒன்று முடியுங்கிற கான்ஃபிடென்ட் இருக்கு இல்லைங்களா. அந்த கான்ஃபிடென்ட் என்னென்ன எனக்கு ஒரு பெரிய மாபெரும் உற்சாகத்தை கொடுத்து ஒன்னுன்னு ஒரு படத்தில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஆமாம், அதை பற்றி கேட்கணும் தான் வந்தேன். நீங்கள் ஒரே ஆள் ஒளிப்பதிவு, இயக்கம், டைரக்ஷனு, லைட்டு, எடிட்டிங்கு, நடித்ததும் ஒரு ஆள். இந்த படத்தை பற்றி செய்திகள் வர வர எனக்கு எப்பவுமே கியூரியாசிட்டி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இன்னும் இந்த படத்தை எனக்கு நீங்கள் காட்டலாம் தெரியாது, பட் அந்த படத்தை பார்த்தோன்னா எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்துட்டு இருந்துச்சு. ஏன் அந்த முடிவு எடுத்தீங்க? அது எனக்கு வெங்காயம் கொடுத்த கான்ஃபிடென்ட் தான். வெங்காயத்தில்
கிட்டத்தட்ட அது ஒன் படம் மாதிரி தான். என்னன்னா எங்க தாத்தா பாட்டி, எங்க தம்பிங்க, அப்பா அம்மா, இவங்க சினிமாவை பத்தி யாருமே தெரியாதவங்க பிசிக்கலா சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணுவாங்க. கேமரா எடுத்துட்டு போய் அங்க வைனா வைப்பாங்க. அதுக்கப்புறம் நான் தான் ஃப்ரேம் வைக்கணும், எக்ஸ்போசர் வைக்கணும், ஃபோக்கஸ் வைக்கணும். இது இப்படி எல்லா வேலைகளும் பண்றதுக்கு ஒரு சின்ன பிசிக்கல் சப்போர்ட் இருந்துச்சே ஒழிய கிரியேட்டிவிட்டி சைடில் எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன். அப்படிங்கும்போது ஓகே, இதுவுமே இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரீம் இண்டிபெண்டன்ட் சினிமாவை நம்ம பண்ணிட முடியும் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். என்னது சார், அது உங்களுக்குமே எல்லாருக்குமே அது ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மைதான். இன்னைக்கு கோடிகள்ல கொட்டி எடுக்கப்பட்ட படங்கள் எதுவுமே சமுதாயத்துல எந்த வித தாக்கத்தையுமே ஏற்படுத்தலை, மாற்றத்தையுமே ஏற்படுத்தலை. ஏன்னா அவங்க ரிஸ்கை வந்து விரும்பவே இல்லை. எனக்கு வந்து நான் 500 கோடி போடுறேன் இல்லை ஒரு 100 கோடி போடுறேன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நோக்கம் அதை திருப்பி எடுக்கிறது மட்டும்தான். அப்போ அதை திருப்பி எடுக்கிறது மட்டும்தான் அவங்களோட நோக்கமா இருக்கு. அப்படிங்கும்போது புது முயற்சிகளுக்கு அவங்க விரும்பவே மாட்டாங்க. எது ஹிட் ஆச்சோ அதை அப்படியே போட்டு பண்ண எடுக்கிறது தானே. ஆமா, காப்பி பேஸ்ட் பண்ணணும். முன்னாடி இருந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சுட்டு காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு தான் விரும்புவாங்க. அப்போ ஒரு சினிமா உருவானதுக்கான காரணமே உலகத்துல வந்து தொழில் புரட்சி காலத்துல மக்கள்கிட்ட வந்து அதை கொண்டு போய் தன்னோட கருத்தை கொண்டு போய் சேர்த்துறதுக்கான ஒரு நோக்கமா எடுக்கப்பட்ட ஒரு வலிய கருவியை இந்தியா மாதிரியான நாடுகள் பொழுதுபோக்குக்காக மட்டுமே பயன்படுத்துறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லைன்னு நினைச்சேன். எத்தனையோ விஷயங்களை மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒரு ஆசிரியர் சொல்லக்கூடிய இடம் வகுப்பறை அப்படின்னா அவன் வகுப்பறையை விட்டு வெளியே வந்த பிறகு நம்ம சொல்ல வேண்டிய இடம் எக்கச்சக்கமான இடங்கள் இருக்கு. அப்போ அதை நம்ம மக்களுக்கு சொல்றோமா, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, அது நல்ல விஷயம் ப்ரூஃப் ஆயிடுச்சு, இதை நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் கடத்துறதுக்கு சினிமாங்கிறது ஒரு வலிமையான ஒரு மீடியாவா இருக்கு. அப்போ அதை நான் வெறும் பொழுதுபோக்க ஒரு பாட்டு சண்டை வச்சு நீ ஒரு 2 மணி நேரம் சும்மா மட்டும் உட்காந்து இருந்துட்டு போ, என்ஜாய் பண்ணிட்டு போன்னு சொல்றது எனக்கு உடன்பாடு இல்லை. அப்போ நம்ம என்ஜாய் பண்ண வைக்கணும். அதே நேரத்துல ஒரு சின்னதா அவனுக்கு ஒரு சின்ன நாமல இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன யோசனையை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சா அது கண்டிப்பா இண்டிபெண்டன்ட் மூவிகளால மட்டும்தான் பண்ண முடியுங்கிறது இங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த இண்டிபெண்டன்ட் மூவியை நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமா அட்டன் பண்ணிடலாம். மக்களுக்கு சொல்லி இண்டிபெண்டன்ட் நீ பாடு, நல்ல கண்டென்ட், நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கதை இருக்கு அப்படின்னா நீ எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் அட்டெம்ப்ட் என்னவோ அதை பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சு. அதுதான் ஆரம்பிச்சதுக்கான காரணம். அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான். நான் ஆரம்பிக்கும் போது நினைச்ச மாதிரி அவ்வளோ ஈஸியா இல்லை. பயங்கர டிப்ரெஷன், பயங்கர ஒரு ஆர்டிஸ்ட்ல இருக்கிற ஃபைலை தேடுறதே அவ்வளோ டிப்ரெஷன் ஆகும். ஏன்னா ஒரு சிஜி ஷாட்டுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 10 லேயரை யூஸ் பண்ணும். ஒரு லேயர் யூஎஸ்ல எடுத்திருப்பேன், ஒரு லேயர் ஏற்காடுல எடுத்திருப்பேன், ஒரு லேயர் ப்ளூ மேட்ல எடுத்திருப்பேன், ஒரு லேயர் எங்கேயாவது வேற ஒரு ரிவர்ல எடுத்திருப்பேன். இப்படி 10 லேயர் இருக்கிற இடமெல்லாம் கூட இருக்கு. அப்போ இதெல்லாம் தேடி எடுத்து சிஜி பண்ணி அதை வந்து எடிட்டிங் கொண்டு போய் அது இப்படி பல வேலைகளை மூலைகளை கொடுப்போம். பயங்கர டிப்ரெஷன் ஆச்சு. அது கண்டினியூஸாக அதை பண்ணவே முடியல. அதுக்கான பெரிய டைம் எடுத்துக்கிட்டதுக்கு காரணம் அது. ஆனால் எடுத்துட்டா அதை முடிச்சே ஆகணுங்கிறது எந்த இடத்துலையுமே சோறு கடையில். அப்படி ஏற்பட்டு முடியவே முடியாத ஒரு கட்டத்தில் நம்ம வேற எதுலையாவது ஒன்று கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதை எப்படி மாடிஃபை பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது. சுத்தமாக ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வரணும்னு எடுத்தது தான் இந்த பயாஸ்கோப் கதை. பயாஸ்கோப் அப்படின்ற படம் வந்து நீங்கள் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் எடுத்தீங்க, 1 எடுத்தீங்க, எல்லாம் ஓகே. பயாஸ்கோப்பில் வெங்காயம் படத்தை எடுத்தது எப்படின்றதுக்கு சொல்லணும் காரணம் என்ன? வேற ஏதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் படம் எடுத்துட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து அந்த படம் எடுத்த கஷ்டம் உங்களுக்கு இருக்குது. இப்போ திருப்பி அவங்களே வச்சு ஒரு படம் எடுக்கணும்னா என்ன ஐடியா? அதான் சார், இப்போ வெங்காயத்தோட ப்ரொமோஷன் டைம்ல வெங்காயம் ப்ரொமோட் ஆனதுக்கு காரணம் 2 விஷயம். அதுக்குள்ள இருந்த கண்டென்ட், இன்னொன்று இந்த படம் எப்படி எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது. அந்த டைம்ல கிரியேட்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சொன்ன ரிவ்யூ இதுதான். நாங்களாம் நிறைய நாள் காத்திருந்துருக்கிறோம், நம்மகிட்ட ஒரு கதையை ரெடி பண்ணிட்டோம், இதுக்கு இன்னொன்று எங்கேயாவது வானத்திலிருந்து வந்தால் தான் நமக்கு இது வந்து படமாக மாறும்னு நினச்சிட்டு இருந்தோம். நீ எவனையுமே எதிர்பார்க்காம எனக்கு யாரெல்லாம் என் பின்னாடி நிற்கிறாங்களோ அவங்களெல்லாம் வச்சுட்டு என்னால் ஒரு படம் எடுத்துட முடியும்னு இருக்கிற கான்ஃபிடென்ட் எங்களுக்கு வந்து பெரிய மோட்டிவாக இருக்குது அப்படின்னாங்க. இது நம்ம எங்கேயாவது இன்டர்வியூவில் இந்த மாதிரி சும்மா நம்ம நேரடியாக பேசும்போது பேசின விஷயங்கள் தான். அப்போது இந்த மாதிரியான மோட்டிவேஷன் விஷயத்தை ஏன் ஒரு படமாகவே கன்வெர்ட் பண்ணிட்டா என்ன? ஏன்னா மிஸ்கின் அண்ணன்லாம் நீயான பேசும்போது சொல்லியிருப்பார், இவங்க கதை, இவங்க அப்பா சொல்ற டீட்டெயில், இவங்க பாட்டி சொல்றது, இந்த தம்பிங்க சொல்றது, இதெல்லாம் கேட்க புதுசா இருக்கு சினிமாவுக்கு. ஏன்னா யூஸ்வலா ஒரு பண்ற சினிமாவில் என்ன இருப்போம், அன்னைக்கு கேமரா வந்துடும், யூனிட் வந்துடும், ஆர்டிஸ்ட் வந்துடுவாங்க, ஷூட்டிங் எடுப்பாங்க. இந்த படத்துக்கும் அதை தான் நடக்கும், அந்த படத்துக்கும் அதான் நடக்கும், எல்லா படத்துக்கும் அதான் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இது வேற மாதிரி ஒன்று எடுத்தோம் அப்படின்னா இதுல இருந்து சம்பவங்கள் அத்தனையுமே புதுசு, சினிமாவுக்கும் புதுசு, மக்களுக்கும் புதுசு. ஏன்னா சினிமா எடுக்கிறது சம்பந்தமா மக்களுக்கு இருக்கிற பிம்பம் வேற, சினிமாக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகள் வேற. இது டோட்டலா வேற ஒரு படம், வேற ஒரு மெத்தடில் எடுக்கப்பட்ட படம்னா அதுக்குள்ள ஒரு புது விஷயம் இருந்தது எனக்கு ஃபீல் ஆச்சு. மிஸ்கின் அண்ணன் சொன்னது, சேரன் அண்ணன் சொன்னது, இதுலெல்லாம். அப்போ அவங்களே சொன்னாங்க என்ன இதுலயே ஒரு படம் எடுக்கலாங்கிற கண்டென்ட் இருக்கு. எனக்கு அது ஒரு ஸ்பார்க்கா இருந்துச்சு. பிளஸ் அவங்க கிட்ட சொன்னது கம்மியா தான் இருக்கும். நம்ம ஒரு இன்டர்வியூல எவ்வளவு சொல்லியிருப்போம், ஆனா நமக்கு இருக்கிற மெமரிஸ்ல அதுல இருக்கிற ஒரு ஹியூமரான ஃபன்னான பர்சன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது நிறைய எல்லாருக்குமே இருக்கும், எல்லா சினிமா ஷூட்டிங்லயுமே இருக்கும். ஆனா இதுல எனக்கு எங்க ஒர்க் அவுட் ஆகும்னா லகான்ல மாதிரி சினிமாவே தெரியாதவனுக்கு இருந்து உருவாகிற ஒரு ஃபன் இருக்குல்ல,
அது புதுசாக இருக்கும். வழக்கமான சினிமா காமெடிகளில் தாண்டி இயல்பாக கிராமத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து ஒரு சினிமா உருவான எப்படி இருக்கும்போது புது புது காமெடியான விஷயங்கள் நிறையா உருவாச்சு. அப்போ இதையே கண்டிப்பாக நம்ம ஸ்க்ரீன் பிளே ஆர்டர் ஆக்கணும்னா ஒரு நல்ல படமாக மாறும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை நான் லைன் பண்ணும்போது உண்மையிலேயே ரொம்ப நிறைய ஹியூமர் ஏரியாவும் கனெக்ட் ஆச்சு, எமோஷனலாகவும் நிறைய இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்துக்கான எல்லாமே டாக்குமெண்ட் தானே, பத்திரிகைகளை வந்தது, டிவியில் வந்தது, இதெல்லாம் ஒரு நம்ம சும்மா மனசில் ஓட்டி பார்க்கும்போது இதெல்லாம் சூப்பர் மேட்ரு இதுக்குள்ளே ஆட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, இதை வச்சே நம்ம வந்து ஒரு கதையாக்கலாம்னு சூப்பரான ஸ்க்ரீன் பிளே வந்துச்சு. அப்புறம் இந்த படம் வெங்காயம் படம் ஏற்படுத்தின தாக்கத்தில் மக்களுக்கு என்ன விளைவுகள் வந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் வந்தது, பேப்பரில் வந்ததெல்லாம் இருக்குல்ல, அதில் ஒரு சின்ன ஒரு கனெக்டிவிட்டி எனக்கு இருந்துச்சு. ஓகே, இந்த 2 லைனையும் நம்ம வந்து அழகாக கனெக்ட் பண்ணோம்னா ஒரு சூப்பரான ஒரு படம் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஏற்கனவே பழகின ஏரியா, ஏதாவது சில பேருக்கு வந்து ஆக்ஷன் படம் பழக்கமாக இருக்கும், சில பேர் லவ் ஸ்டோரி பழக்கமாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த பாட்டிகள்லாம் வச்சு படம் எடுக்கிறது பழக்கமான விஷயம். அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு உங்கள் பாட்டிகள்லாம் வச்சு பண்ணுறதுக்கு. இதில் இன்னொரு கதை வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு கதை சொல்லியிருக்கீங்க. இந்த கதை வந்து நீங்கள் பத்திரிகை செய்தியை வந்து படத்தில் காட்டுறீங்க. அந்த படத்தில் அந்த நிறைய பேர் படம் பார்த்த போது என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, நிஜமாவே இவருக்கு இந்த மாதிரி அனுபவம் கிடைச்சதா, அந்த கல்யாணம் கிளைமேக்ஸில் கிடைக்கிற அனுபவம் வந்து கிடைச்சதான்னு கேட்டாங்க. நான் ஸ்பாய்லராக கேட்கல, ஆனால் உங்களுக்கு அந்த கிளைமேக்ஸில் நடக்கிற அனுபவம் அனுபவம் கிடைச்சிது சார், அனுபவமாக கிடைச்சது. அதை ஃபீல் பண்ணேன், அதை நான் காட்சியாக கொஞ்சம் வேற மாதிரி மாற்றினேன். புரியுது. ஆனால் அந்த எமோஷன், அந்த அந்த ஃபீல் இருக்குல்ல, அந்த அந்த மூடு, இது எல்லாமே அந்த கண்ணீர் வருது இல்லை, அப்படியே கண்ணீர் வந்துச்சு எனக்கு. அதை நான் விஷுவலாக்கணும், வேற மாதிரி விஷுவல். ஏன்னா அந்த படம் பார்த்த எல்லாருமே வந்து இந்த ப்ரிவியூ ஷோஸில் பார்த்தவங்க எல்லாருமே கேட்டாங்க, இதெல்லாம் உண்மையாங்க, இதெல்லாம் உண்மையாங்கன்னா ஆமாங்க உண்மைதான். நான் டேரக்டரோட எனக்கு வந்து பல வருடமாக பழக்கம் இருந்தது. இந்த கிளைமேக்ஸில் நடந்தது வந்து ஆல்மோஸ்ட் வந்து உண்மைக்கு நெருக்கமான விஷயம் அப்படின்னு இல்லை. ஏன்னா ஏன் அந்த அந்த சீன் முடிஞ்சதும் இந்த பேப்பர் கட்டிங் போட்டு க்ளோஸில் ஒன்று வச்சிருப்பேன். நக்கீரன்ல அது எழுதப்பட்டது தான். நான் இதை பொய்ன்னு சொல்லி நான் அதுக்கு தான் முன்னாடியே நக்கீரன்லையும் ஆனந்த விகடன்லையும் வந்த கதைன்னு சொன்னேன். நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட நம்ம வந்து அந்த பேப்பர் எடுத்து பார்க்கலாம். அதை அவங்க அழகாக அப்படியே எழுதியிருப்பாங்க என்ன நடந்துச்சுன்னு. அப்போது இதில் நம்ம பொய் சொல்ல வேண்டிய எவ்வளோ உண்மையாக படம் முழுக்க பண்ணிட்டு அந்த கிளைமேக்ஸை பொய்யா நம்ம வைக்கணும்னு ஒரு அவசியமே கிடையாது. இதில் உங்கள் படத்தோட நேர்மை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, வெங்காயம் படம் நடந்த போது நடந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, இந்த நியாயமாக பார்த்தா இந்த படம் நீங்கள் வரும்போது உங்கள் அப்பாவுக்கு பதிலாக நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில். அதை சொல்லியிருக்கே வேணாமே, நேர்மையாக இல்லை மறைக்கணும், நம்ம சைடில் எல்லாம் நேர்மையாக இருக்கணும்னு காட்டுற மாதிரி காட்டணும்னா நம்ம வந்து பண்ணது வந்து அதை சொல்லியிருக்க வேண்டிய நெசசிட்டியே கிடையாது. அது வந்து அந்த சிச்சுவேஷன் நம்ம என்னெல்லாம் செஞ்சோம். நான் அந்த இடத்துல அது பண்ணது தப்பு தான். ஒரு நியாயமாக சட்ட ரீதியாக பார்த்தா நான் பண்ணது தப்பு தான். ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு, ஒரு படத்தை காப்பாற்றுறதுக்கு, நார்மல் எமோஷனல் மனுஷனா அதுதான் நான் அதை பண்ணினேன். அதை நான் மறைக்கல. அதை யாரும் சிலர் விமர்சிக்கலாம், நீ இப்படி பண்ணியாடான்னு சொல்லலாம். இல்லை, நான் ஒட்டுமொத்தமாக இருக்கிற தப்பு எங்கேயாவது நான் சொல்லிட்டு வருவோம்ல, வேற உங்க மேல இருக்கிற தப்பை நான் சொல்ற மாதிரி என் மேல இருக்கிற தப்பையும் சொல்லிட்டேன். இல்லை அது வந்து இது குறிப்பிட்டு நான் வந்து பத்திரிகையாளர் காட்சிக்கு அப்புறம் வந்து ஒரு நண்பரோட பேசிட்டு இருந்த போது அவர் ஸ்லாகிச்ச விஷயம் அதுதான். ஒரு மனிதன் வந்து நேர்மையா இருக்கிறான்றதுக்கான காரணம் வந்து அவன் தான் செஞ்ச தப்பையுமே வந்து படத்துல பதிவு பண்றதுன்றது அவ்வளோ தைரியம் வேணும். அந்த தைரியம் வந்து அவருக்கு இருக்கிறதுனால தான் அந்த படம் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ இந்த படத்தை நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பிரச்சனைகள் என்ன? இந்த படம் மாதிரியே ஒன்றும் இல்லை சார். ஃபர்ஸ்ட் எனக்கு பெரிய ஒரு படத்தை எடுத்துட்டு அந்த வாசல்ல நிக்கிறதுன்னு இருக்கு பாத்தீங்களா, ப்ரிவியூ பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்களோ, அவங்க முகத்தை வந்து லென்ஸ் வச்சு பார்க்குறது, நம்ம கண்ணையே ஒரு லென்ஸ் ஆக்கிட்டு ஒரு ஜூம் போட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, உணவு அவங்க ஆள் மனசுக்குள்ள போய் தேடி அவன் முகத்துல எல்லாம் நம்ம படிக்கவே முடியாது. இந்த படம் அவனுக்கு என்னமா தாக்கம் படிச்சு, அதுக்கு ஒரு பெரிய ஜீனியஸ்லாம் மாதிரி ஒரு பிஹெச்டி படிச்சாதான் அவன் படம் பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்றாங்கிறத நம்ம உணர முடியும். அப்படி பண்ணும்போது பார்த்த ஒரு 2-3 ஷோலையே நீங்கள் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு எனக்கு சொன்ன கமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அது எனக்கு பெரிய ரிலாக்ஸ் ஆச்சு. நான் இந்த வருஷத்தில் ஒரு 50-60 படங்கள் பார்த்துட்டேன். அதில் நான் ரொம்ப ரசித்த நல்ல படம் இது அப்படின்னு நீங்கள் ஒரு கமெண்ட் சொன்னீங்க. ஒரு நல்ல படத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 50-60 படங்களை கடந்து வர வேண்டிய தேவையும் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு அது ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸ் ஏற்படுத்துச்சு. அப்பா தப்பிச்சிடலாம் இதுவும். ஏன்னா நம்ம எடுக்கிறது ஒரு டெம்ப்ளேட்டட் மூவி இல்லை இல்லைங்களா, நம்ம எல்லாமே பரிச்சார்த்த முயற்சியிலே இறங்குறோம். இது சரி ஓகே நமக்கு சரியா ஆகிரும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம எடுக்கிற முயற்சி ஸ்கிரீன்ல அந்த 2 மணி நேரமா வந்து கன்வெர்ட் ஆகி நிற்கும் போது, ஒரு வருஷ டிராவல், பல நாள் யோசிச்ச விஷயங்கள் இதெல்லாமே கம்ப்ரஸ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் படமா ஸ்கிரீன்ல வரும்போது அவனுக்கு பாக்குறவங்க ஆடியன்ஸ்க்கு என்னவா அது ஃபீல் ஆகுதுங்கிற ஒரு பயம் எப்பேற்பட்ட கிரியேட்டர் இருக்கும் இல்லைங்களா. அந்த பயத்தை வந்து ஃபர்ஸ்ட் உடைச்சது நீங்க. அவ்வளோ சூப்பராக கமெண்ட் கொடுத்தீங்க. ஏன்னா யாராவது ஒருத்தர் சினிமாவில் போகிற போக்கில் சொல்கிற கமெண்ட்டாக நான் நினைக்கல. ஏன்னா
சினிமாவோட எல்லா ஏரியாலையும் டிராவல் பண்ணி பிளாக் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து உங்களோட ரிவ்யூக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு. ஏன்னா ஒருத்தர் சும்மா கண்ணாபின்னு ஒரு ரிவ்யூ சொல்றாங்கன்னா 4வது படத்துல அந்த ரிவ்யூவை யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாங்க, இருந்தாலும் சும்மா காசு வாங்கிட்டு பண்றோம். நீங்க சொல்ற ரிவ்யூவில் வந்து அவ்வளவு நேர்மை இருக்கும், நல்லானா நீங்க கடந்து போயிருவீங்க. அப்போ எனக்கு ஓகே இவர் சொன்னாருன்னா அதை கண்டிப்பா 100% சரியா இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் அடுத்தடுத்த கட்டம் மூவ் பண்ணேன். நான் எப்பவும் நீங்க ஃபேஸ்புக்கில் கூட நான் இந்த படத்துக்கான ஸ்டார்டிங்ல வரும்போது நீங்க தான் சார் தொடக்க புள்ளி அப்படின்னு கூட நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிலாம் நான் போட்டிருக்கேன். அது சும்மா எப்பவுமே எனக்கு தேவையில்லாம எங்கெல்லாம் நான் யாராலும் உதவியை நான் அனுபவிக்கிறேனோ அதை ஓப்பனா அந்த உலகத்துக்கு சொல்லிடுவேன். ஏன்னா எல்லா மனிதர்களும் நானே தனியா படம் எடுத்துடலாம் சார், ஆனா நான் கடந்து வர பாதைகள் அந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல உதவி பண்ணி வரும். அதை பதிவு பண்றதை நான் இன்னைக்கு வரைக்கும் நான் சேரன் வந்து ஒரு கடவுள் மாதிரி கொண்டாடுறேன்னா அதுதான். நான் அந்த உதவியை என்னைக்குமே நான் மறக்கவே மாட்டேன். அவர் எந்த அளவுக்கு அதை உணர்றாரு எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. என்னோட வேலை, நான் யுஎஸ்ல போயிட்டு ஒரு கூத்து நடத்துறேன். அங்க வந்து ஒரு சேரன்ங்கிறது வரலாற்று சேரன் மகாராஜா, அதுல கூட நான் இந்த சேரனை கம்பேர் பண்ணி தான் வைப்பேன். அப்படிதான் நான். அது மாதிரி நீங்க பண்ண இந்த படத்துக்கு கொடுத்த கமெண்ட், அதுக்கப்புறம் நீங்க கொண்டு வந்த பிசினஸுக்காக நீங்க எடுத்த முயற்சி, இவர் சும்மா ஃபேக்கா சொல்லியிருந்தா எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்டா இவ்வளவு விஷயங்கள் பண்ணுவார். இது அடுத்தடுத்து என்னை வந்து கான்ஃபிடென்டா நகர வச்சது. ஒரு சோர்வா நடக்கிறதுக்கும் தைரியமா நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அந்த தைரியமா நான் நடக்க ஆரம்பிச்சேன். அந்த பார்த்து வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு. இப்போ எங்கேயோ டைவர்ட் ஆயிட்டு சாரி நீங்க சொல்லுங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆமா, அப்போ திரும்பவும் வந்து எனக்கு வந்து இந்த படம் ஒரு அதுவும் ஒரு நீண்ட நாள் காத்திருப்பு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இந்த அப்போ என்னன்னா நம்ம சைட்லயும் நிறைய முயற்சிகள் பண்ணிட்டே இருந்தோம். அது ஒரு காத்திருப்பு பெரிய ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு கமர்ஷியல் மூவிக்கு கிடைக்கிற இமீடியட் அங்கீகாரம் வந்து ஒரு புதிய முயற்சி கிடைக்கும் இல்ல சார். இப்ப நான் உண்மையிலே வெங்காயம் படத்தையா இருக்கட்டும், இந்த பயாஸ்கோப் மூவியா இருக்கட்டும், நார்மலா படம் பார்க்கணும்னு நினைச்சு வரவங்களுக்கு அது பிடிக்காம கூட போகலாம், புரியாம கூட போகலாம். ஏன் அதை சொல்றேன்னா, இது ஒரு புது அனுபவம். நீங்க நம்ம வந்து பால் குடிப்போம், தண்ணி தனியா குடிப்போம், ஆனா தண்ணி குடிக்கிற சொம்பல பால் வாசம் அடிச்சா நமக்கு பிடிக்காது இல்லைங்களா? இது என்ன படம்னு மக்களுக்கு சொல்லணும். முதல்ல இது நான் ராவா எடுத்த நேட்டிவிட்டியோ பதிவு பண்ணின ஒரு வாழ்வியலை நகைச்சுவையா சொல்லியிருக்கேன். எப்பவுமே நம்ம கிராமத்து படம்னா ஒரு சோகம் இருக்கும், அவங்க வாழ்வியலை சொல்றோம்னு நம்மளை போட்டு ரொம்ப அளவு வைப்பாங்க. அப்படி பண்ணவே இல்லை இந்த படம். நான் கஷ்டத்தை தான் சொல்ல வந்தேன், அந்த கஷ்டத்தை சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். எப்படி இருக்கும் சொல்ல போனா இது பிளாக் காமெடி படம். ஆமா, அந்த மாதிரி எடுத்துடணும் அப்படின்னு நினைச்சேன். நான் கஷ்டப்பட்டேங்கிறதுக்காக நீங்களும் கஷ்டப்படக்கூடாது. என் கஷ்டத்தை சொல்றதுக்கு காரணம் கூட இந்த சினிமா இதை தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த மக்கள் எப்படி கொண்டாடினாங்க, இந்த சினிமாவை பத்தி, தமிழ் சினிமா என்னை பத்தி சொல்றதன் மூலமா இந்த தமிழ் சினிமா என்னெல்லாம் பண்ணிச்சு ஒரு நல்ல படத்துக்குன்னு சொல்றதுதான் இதோட நோக்கமும் கூட. அதை நான் வந்து அழுதுகிட்டே சொல்லணும், கஷ்டப்பட்டுக்கிட்டே சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ அப்படி ஜாலியா சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ இத்தனையும் பண்ணி வச்சுட்டு ஸ்ட்ரகிள் வருது அப்படிங்கும்போது எனக்கு வெங்காயம் படத்தில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரியான புதிய முயற்சிகளை சிலர் உச்சத்தில் வச்சு கொண்டாடுவாங்க, சிலர் இதெல்லாம் ஒரு படமானு சொல்லுவாங்க. அப்படியே கடந்து போயிட்டு நம்ம செய்கிற வேலையை நம்ம செய்வோம். ஒரு எழுத்தாளர் சரியா சொல்லியிருப்பாரு, ஒரு படைப்பை உருவாக்குறவன், ஒருத்தர் எழுதுறவன் இதுக்கு என்ன மாதிரியான ரிவ்யூஸ் வரும், என்ன மாதிரியான கமெண்ட் வரும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவனோட எழுத்து அவனோட தான் இருக்காது. கண்டிப்பா அவனோட பார்வையில இருந்து எழுத ஆரம்பிச்சிருவான், இவனோட பார்வையில இருந்து கொஞ்சம் எழுதுவான், இவனோட பார்வையில எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபைட் பண்றதுக்கு என்ன பண்ணுவான், இவனுக்குள்ள இருக்கிறத வந்து அவன் எழுதவே மாட்டான் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு. அதே மாதிரிதான் நான் எனக்கு என்ன வருமோ, எனக்கு என்ன தெரியுமோ 100% அப்படியே எடுத்துடுறேன். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். தப்புன்னா சரிங்க தப்பு, நான் அடுத்து சரி பண்ணிட்டு போறேன், நல்லா இருக்குன்னு சொன்னா ரொம்ப நன்றிங்க இப்படின்ட்டு போறோம். இந்த படத்தை பார்த்துட்டு இப்போ நீங்கள் சத்யராஜ் வந்து இப்போ எங்கள் வெங்காயம் படத்தில் பயன்படுத்திருப்பீங்க. அது ரொம்ப புத்திசாலித்தனமான பயன்பாடு. அந்த படத்துக்கு சொல்ல வந்த கருத்துக்கு அந்த படம் சத்யராஜுடைய ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த படம் பார்த்து முடிச்ச உடனே யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா, இதில் ஏதாவது ஆர்டிஸ்ட் போட்டிருக்கலாம், இது போட்டிருந்தா அது நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு யாரும் சொல்லியிருக்காங்க? இல்லை, இந்த கமர்ஷியல வியாபாரம் சார்ந்து பேசுறவங்க இருக்கிறாங்களே, எதை பத்தியுமே யோசிக்காம, ஏங்க என்ன ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னாலே யார் நடிச்சிருக்காங்க, தெரிஞ்ச நடிகர் நடிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு, ஏன்னா அது தியேட்டர்ல வரவங்களே அப்படிதான் இருக்காங்க அப்படிங்கன்னா அப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்படி சிலர் கேட்பாங்க. படம் பார்த்துட்டு இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, இன்கேஸ் இதுல எங்கேயாவது ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு சினிமா தனமா ஒரு ஆர்டிஸ்ட் உள்ள வந்திருந்தாலும் இதோட அந்த லைவ்னஸ், அந்த சோல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கெட்டு போயிடும், செயற்கைத்தனமா மாறி இருக்கும். அப்படிதான் எல்லாரோட கண்டென்ட். நீங்க இந்த படத்தை இப்படியே பார்த்து ஃபீல் பண்றதுன்னு இருக்குல்ல, இயக்குனர் கௌதமன் ஒரு அழகான ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிட்டு போனார். இந்த படம் நம்ம சூப்பர் மார்க்கெட்ல போய் வேர்க்கடலை பாக்கெட் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது ஒண்ணு, நம்ம நிலக்கடலை விதைச்சிருக்கிற வயலுக்குள்ள காட்டுக்குள்ள போயிட்டு மண்ணோட பூடிக்கிட்டு அந்த மண்ணை உதறிட்டு அப்படியே ராவா இம்மிடியா சாப்பிட்றது இருக்குல்ல, அந்த டேஸ்ட் கொடுத்துச்சு. இந்த படத்துடைய காமெடின்னு தனியா யோசிச்சீங்கன்னா பெரிய காமெடிலாம் கிடையாது.
அது சொல்றவங்க தான் ஆமா. அந்த 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 சிச்சுவேஷன் வந்து காமெடி ஆக்குறாங்க. ஆமா, ஆமா. ஸோ அப்போ அந்த இன்னசென்ஸ் வந்து படம் நெடுக தேவையா இருக்கு. ஆமா. அது இல்லைன்னா அந்த படம் வந்து புதுசு கிடையாது. புதுசு. அது காமெடி இண்டிகேட்டர் போட்டு ஒரு பஞ்சு டயலாக் போட்டு ஏதாவது பண்ணா அந்த இயல்புத்தன்மை வந்து அவங்களுக்கு வந்து இயல்பா வர்றதுக்கு அந்த பாட்டிகள்லாம் வருவாங்க. இந்த பாட்டிகள்லாம் திருப்பி ரீக்ரியேட் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா இந்த படம் ஆரம்பிக்கும் போது? ஏன்னா அந்த படம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நிறைய ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது நிறைய பிரச்சனை இருந்துச்சு. குடும்பமே வந்து ஒன்னா சேர்ந்தா கூட 1000 கேள்வி கேட்டாங்க. இந்த படம் பண்ணும்போது என்ன கேட்டாங்க? இல்ல இவங்க என்னன்னா, இப்போ ஒரு கமர்ஷியல் ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அதுல என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு ஈஸினா, இன்னைக்கு ஷூட்டிங் வாங்கினா அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு மட்டுமே காத்துட்டு இருக்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நடிக்கிறது தான் வேலை. 6 மணி வரைக்கும் அவங்க வேற எதை பத்தி சிந்திக்க மாட்டேன். இது என்ன தெரியுங்களா, இப்போ எங்க தம்பி ஃபிளக்ஸ் பிரிண்டிங் கடை வச்சிருக்கான். அவனை நான் கூப்பிடணும். எங்க அப்பா வேற ஒரு காட்டுல ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, அவரு அந்த வேலையை விட்டு வரணும். எங்க தாத்தா ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, எங்க பாட்டி ஆடு மேய்க்கணும், பாலு பீச்சணும். எல்லாருக்குமே சினிமாவை தவிர அன்னன்னைக்கு செய்யறதுக்கு முக்கியமான வேலை இருந்துகிட்டே இருக்கு. அப்ப என்னன்னா, ஒரு நாள் ஷூட்டிங்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பேரோட ரெகுலர் இது டிஸ்கனெக்ட் ஆகும். இப்போ இவங்க ஒவ்வொருத்தருக்கும் போய் நம்ம கன்வென்ஸ் பண்றது இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப புதுசாகவும் ரொம்ப சில நேரம்லாம் ரொம்ப பஸ்ட் ஆயிடுற அளவுக்குலாம் கூட நமக்கு இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு ஆட்டுக்கு வந்து வயிறு நம்பணும், அவங்களுக்கு மாட்டுக்கு பால் கறக்கணும்னா மடி கட்டிக்கும். இப்படிதான் அவங்களோட டென்ஷன் இருக்குமே, இதை பத்தி அவங்களுக்கு தெரியாது. அப்போ இவங்களை அசம்பிள் பண்றதே ஒரு பெரிய சவாலா இருக்கும். அப்போ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் எனக்கு இருந்துச்சு. அப்படியே அவங்ககிட்ட போய் நம்ம ஒப்பீனியன் கேட்கறதே இல்லை. நம்ம எடுக்கணும்னு ஆரம்பிச்சுட்டா அதுக்கு ஒரு மணி நேரம் செலவு பண்ணி போட்டு அவங்களை போட்டு அடிச்சு கட்டி போட்டு கிட்னாப் பண்ணிட்டு வந்து எடுத்துட வேண்டியது. மனமரத்துல ஏறின ராஜ்குமார் எமோஷனலா இது பண்றது, எமோஷனல் பிளாக்கிங். ஃபேமிலியை வந்து வேற நீங்க என்ன பண்ணி மிரட்ட முடியாது இல்லை. அதனால வந்து அவங்கள வந்து எமோஷனலா தான் இது பண்ண. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த வெங்காயம் படம் கொண்டாந்து ஒரு விஜய் டிவி, சன் டிவி, இந்த ஒரு டைரக்டர்ஸ் கொடுத்த ஒரு அங்கீகாரம் இருக்குதுல்ல, என்னமோ நம்ம வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி என்னமோ பண்ணணும், அதை இந்த ஒரு சினிமா உலகம் கொண்டாடுது அப்படிங்கிறது அவங்க மனசுல பதிஞ்சிருந்தது. இப்பெல்லாம் நான் பண்ணும்போது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அந்த படத்துல. சரி, அதே மாதிரி இதுவும் ஒன்று நடக்கும். அவனோட லைஃப்ல அவன் என்னமோ ஒரு வேலை செய்யறான், நாம தேவைப்படுறோம் அந்த வாழ்க்கைக்கு. அவன் வேலைக்கு நம்ம செய்யற ஆடு மேய்க்கிறதுக்கு இவன் தேவைப்படலை, மாடு மேய்க்கிறதுக்கு இவன் தேவையில்லை, பட்டறையில் வேலை செய்யறதுக்கு இவன் தேவையில்லை. ஆனா இவன் செய்யற வேலைக்கு நம்ம தேவைப்படுறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். எங்க தாத்தா எல்லாம் அவ்வளோ ஷூட்டிங் சொல்லிட்டு அவர் எல்லா வேலையும் அப்படி தூக்கி போட்டுருவார். இன்னைக்கு அவர் இல்லை, அந்த படம் எப்போ வரும்னு காத்து கிடந்தாரு. அது காலம் வந்து சில நேரங்களில் இந்த மாதிரி நம்ம சில நேரம் வருத்தப்படவும் வைக்குது, நம்ம மகிழ்ச்சியான நேரங்களில் அவங்களாம் இல்லையேன்ட்டு அப்படி கோஆப்ரேட் பண்ணுவாங்க. எனக்கு அதனால எனக்கு என் குடும்பம் பெரிய பலம் சார். எனக்கு சார் இப்போ படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, ஒரு வழியாக வந்து ப்ரொடியூசர் பசார் மாதிரியான ஒரு லைசன்சிங் கம்பெனியோடு நீங்கள் இணைஞ்சிட்டீங்க. ஆகா மாதிரியான ஒரு ஓடிடி வந்து இந்த மாதிரியான சின்ன படங்களுக்கான ஒரு பிராண்டாக வந்து ஆகா ஃபைன் ஒன்று ஆரம்பித்து அதில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த ட்ராவல் இருக்குல்ல, இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிமுக்காக ஒரு பிராண்டிங்காக தங்களை வந்து ஆகா ஃபைன் ஒன்று ஆரம்பித்து அது மூலமாக அவங்க படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? இதை தான் நான் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொன்னேன். ஒரு கப்பலுங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை தான், ஆனால் கடலில் விழுந்து 4 நாளாக தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு கப்பலுங்கிற வார்த்தை எவ்வளோ பெரிய ஒரு 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 ரெஸ்கியூ மேட்டராக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் எனக்கு ப்ரொடியூசர் பசார் வந்தாங்க. ரொம்ப நாளாக நம்ம ஒரு ஸ்ட்ரகிளில் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் காலம் முக்கியமாக போகுது சார். உண்மையாக முன்ன சொன்ன மாதிரி எங்கள் தாத்தா அவ்வளோ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது, நான் எப்படி போய் அவர்கிட்ட கன்வே பண்ண முடியும்? தவிச்சிட்டு 24 மணி நேரம் எப்போ படம் ரிலீஸ் ஆகும்னு காத்துட்டு இருந்த ஒரு மனிதனுக்கு ரிலீஸ் ஆகுதுங்கிற செய்தி என்னால் கடத்த முடியல. அந்த காலம் அப்படி ஒரு இடத்துல நம்மளை கொண்டு போய் நிறுத்திடுது. அந்த காத்திருப்பு நம்மளை பெரிய அளவில் பின்னடைவை கொண்டு போகுது. அப்போ இதுக்கெல்லாம் எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே ஒரு கட்டத்தில் நான் நிற்கதியாக நிற்கும் பொழுது தான் ப்ரொடியூசர் பசார் வந்தாங்க சார். நான் அப்ரோச் பண்ண என்ன நடக்குங்கிறதுக்கும் மற்றவங்க அப்ரோச் பண்ண என்ன நடக்குங்கிறதுக்கும் எனக்கு பெரிய வேரியேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சது. ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை கன்வே பண்ணி அவங்ககிட்ட இந்த நல்ல படம்னு முதல்ல அவர் திருநாவுக்கரசு அவரோட கோ ஃபவுண்டர் இவங்க 2 பேருமே இந்த படத்தை அவ்வளோ மதிச்சாங்க. நான் என்ன சொல்றது, நம்பினாங்க. அதை வந்து லாபம் சம்பாதிக்கும், இந்த படத்தில் நமக்கு இது வரும் அது வரும் இல்லை, நல்ல படங்கிற மரியாதை கொடுத்தாங்க. ப்ரொடியூசர் பசார் வந்து எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு நம்மளால சாத்தியப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்துறதுன்னு இருக்கு இல்லைங்களா, அதை இந்த படத்தில் இருந்த நேர்மை அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அவங்களுக்கு அவ்வளோ பர்சனலாக அவங்களால கனெக்ட் ஆகாமல் வெறும் பிஸ்னஸாக மட்டும் பார்த்த ஒருத்தரால் இதை வந்து பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு நினச்சேன். உண்மையிலேயே அப்படியே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அதை வந்து இன்னைக்கு ஆகாவுக்கு கொண்டு போய் நிறுத்தினாங்க. அதுக்கு நான் வந்து அவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்கேன் திருநாவுக்கரசு அவருடைய டீமுக்கு. நான் வந்து அது மட்டும் இல்லை, நம்ம கொண்டு போய் சேர்த்துற இடங்கள்ல அவங்க தான் டிசைட் பண்றாங்க. இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க ஒரு கமர்ஷியலா ஒரு விஷயங்களை மூவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வியாபாரத்துல இதை செஞ்சா இன்னைக்கு எவ்வளோ லாபம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய
ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் மாதிரி இருக்கிற ஒரு நிறுவனம் இது நல்ல படம், இந்த படம் ஏற்படுத்தின தாக்கம் இது மாதிரியான நல்ல படங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுதான் சேரன் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. நான் எப்படி ஏடிஎம் அப்படின்னா வந்து எனி டைம் மணி, சிம் கார்டுனா சிமுலேஷன் ஐடென்டிஃபிகேஷன் மாடுலேஷன், இப்படி ஒரு ஷார்ட் ஃபார்ம், பெரிய நீளமான வார்த்தைக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் வைக்கிறோம்ல. வழிகாட்டுதல் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் ஃபார்மா நான் சேரன் அப்படின்னு சொல்லலாம். அது எந்த ஏரியாவில் வேணா இருக்கலாம். இந்த படத்துக்கு சேரன், ஆகாவும், திருநாவுக்கரசு அப்படியே வந்தாங்க. அது வந்து அவங்க இல்லைன்னா இந்த படம் என்னவோ ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. அடுத்தடுத்து என்னுடைய ஃபியூச்சர் மூவிஸ் என்ன ஆயிருக்குன்னு தெரியல. இந்த ரொம்ப சிம்பிளா ஷார்ட்டா சொல்லணும்னா வெங்காயம் படத்துக்கு சேரன் கிடைச்ச மாதிரி இந்த படத்துக்கு திருநாவுக்கரசும் ஆகா டீமும் கிடைச்சிருக்காங்க. அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துவாங்க, மக்கள் கொண்டாடுவாங்கிற நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா வந்து என்னன்னா இந்த படத்தை இப்போ நான் முதல்ல பார்த்துட்டு இந்த படத்தை எப்படி நம்பணும் அதே நம்பிக்கையை வந்து திருக்கிட்டே இருந்ததும் அதை பார்த்தவங்களுக்கு இருந்ததும் அதனால ஒரு பிராண்ட் உருவாக்குறதும் வந்து இந்த படம் கொடுத்த நேர்மையான விஷயத்துக்கு காரணமாக தான். ஸோ நிச்சயமாக இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் வெற்றியை பெற்றிருந்து இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கராக இருந்தவர் வந்து உங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் மேக்கராக இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு பெரிய படம் பண்ணி வெற்றி பெறத்துக்காக வந்து நான் வந்து வாழ்த்துறேன். ஸோ நன்றி. உங்களோட பயங்கர டைட் ஷெடியூல் வந்து எங்கிட்ட வந்து இந்த பேட்டியை கொடுத்தீங்க. இல்லை டைட் ஷெடியூல் அப்படின்னாலும் சார் ஆரம்பத்திலிருந்து இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும்னு நினைச்ச ஒரு நேர்மையான உண்மையான ஒரு சினிமா ஆர்வலர், சினிமாவை நேசிக்கக்கூடியவர். உங்களுக்கு கொடுக்காம நம்ம வேற யாரையும் யாருக்கு கொடுக்க போறோம்? அது பெருசா சின்னதாங்கல, நேர்மையான உண்மையான ஒரு இந்த நல்ல படங்களை எப்படியாவது மக்கள் பார்வைக்கு கொண்டு போய் கொடுத்துடணும், அந்த கிரியேட்டர்ஸை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய உங்க மாதிரியான கிரியேட்டர்ஸ்க்கு அதுதான் நாங்க செலுத்துற நன்றி கடனா இருக்கும் சார். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.